15,000 பிரைஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட் வந்து பண்ணியிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம நேத்து கம்யூனிட்டி டேப்ல ஒரு போல் வந்து போட்டிருந்தோம். அதுல நீங்க மொபைலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எது கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுல 54% பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம், மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் இந்த லிஸ்ட் வந்து பண்ணியிருக்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. நீங்க 15,000 பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஒரு மொபைல் பாக்குறீங்க அப்படின்னா அந்த மொபைல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்னென்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ 15,000 பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ்ல நம்ம 5வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Infinix Note 11. இந்த மொபைல்ல ஒரு நல்ல பெரிய டிஸ்ப்ளேவா Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே வருது. அது போக இங்க ரியல்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது இங்க MediaTek Helio G88 அப்படிங்கற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஓரளவு டீசன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். அது போக இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தோம்னா 4+64 12,000 பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ஒரு டீசன்ட்டான பெர்ஃபார்மன்ஸோட AMOLED டிஸ்ப்ளேயோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை தவிர்த்து வேற சாய்ஸே கிடையாது. சோ 12,000 பிரைஸ் செக்மென்ட்க்கு AMOLED டிஸ்ப்ளேயோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் தான் உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அடுத்து நம்ம 4வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Infinix Note 11s. நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இங்கேயும் Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh ரேட்டோட வருது. இந்த மொபைல்ல கேமரா அப்படினு பாக்கும்போது ரியல்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாராவும் செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமரா ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அப்புறம் இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது தான் MediaTek Helio G96 அப்படிங்கற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ப்ராசஸர்ல. அது போக இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பாக்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 6+64 13,000 பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. 13,000 பிரைஸ் செக்மென்ட்க்கு 6GB RAM ஓட G96 ப்ராசஸரோட ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் மட்டும் தான் சாய்ஸ்ல இருக்கும். வேற எந்த மொபைலுமே இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு 6GB RAM ஓட அவைலபிள் கிடையாது. அந்த விதத்துல ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைல் தேவைப்படுறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெஸ்ட் மொபைல்ஸோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க ஏதாவது மொபைல் ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்பெக்ஸோட ரியல்மில ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realme 8i அப்படின்னு ஒரு மொபைல் இருக்குது. பட் அந்த மொபைல்ல 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் வரும். இந்த மொபைலோட ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவும் பிரைஸ் போகும். 14,000 பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. சோ அதோட 1000 ரூபாய் கம்மியாவும் இருக்குது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அதே மாதிரி ஒரு ஸ்பெக்ஸோட 13,000 பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல் கிடைக்குது. அதனால Infinix Note 11s தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அடுத்து நம்ம 3வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Redmi லேட்டஸ்டா லான்ச் பண்ண Redmi Note 11. இந்த மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் AMOLED டிஸ்ப்ளேயோட 90 Hz refresh rate வருது. இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது ரியல்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுக்கறாங்க. செல்ஃபி கேமரா 13 மெகாபிக்சல் கொடுக்கறாங்க. அது போக இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது Snapdragon 680 ப்ராசஸர் வந்து கொடுக்கறாங்க. நம்ம பார்க்குற மொபைல்லயே Snapdragon ப்ராசஸரோட இருக்குது இந்த மொபைல் மட்டும் தான். சோ நிறைய பேர் Snapdragon ப்ராசஸர்ல ஒரு மொபைல் வாங்கணும் அப்படி நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அது போக இது வந்து ஒரு 6nm ப்ராசஸர். பவர் கன்சம்ப்ஷன் ரொம்பவே கம்மியா இருக்கும். இந்த மொபைல்ல பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பாக்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 4+64 13,500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு AMOLED டிஸ்ப்ளேயோட 90 Hz refresh ரேட்ல ஒரு மொபைல், அதுவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட Snapdragon ப்ராசஸரோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் மட்டும் தான் பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அதனால தேவைப்படுறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இதே Snapdragon 680 ஓட போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realmeல Realme 9i அப்படின்னு ஒரு மொபைல் LCD டிஸ்ப்ளேயோட இருக்கு. அதுல 90 Hz refresh rate தான். அந்த மொபைலை இதோட 500 ரூபாய் 14,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 4+64. சோ LCD டிஸ்ப்ளே வேணும் அப்படின்னா Realmeல ட்ரை பண்ணுங்க. என்ன பொறுத்தவரை AMOLED டிஸ்ப்ளே தான் பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அதோட 500 ரூபாய் கம்மியாவும் கிடைக்குது. அதனால 13,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் தான் உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அடுத்து நம்ம 2வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Redmi Note 10s. இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் Full HD Plus Super AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. பட் 60 Hz refresh rate தான் இருக்குது. அது போக இந்த மொபைல்ல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா வருது. நம்ம பார்க்குற மொபைல்லையே 64 மெகாபிக்சலோட வர ஒரே மொபைல் இந்த மொபைல் மட்டும் தான். அது போக இந்த மொபைல்ல செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க.
கொடுத்திருக்காங்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக் ஹீலியோ G95 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. G96 விட G95 வந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பார்க்குற மொபைலே AMOLED டிஸ்ப்ளேயோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த மொபைல் மட்டும்தான். அது போக இந்த மொபைலே 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி வருது, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+64 14500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 14500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு G95 ப்ராசஸரோட AMOLED டிஸ்ப்ளேயோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு கன்ஃபார்மா ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Poco M4 Pro 5G. லேட்டஸ்டா லான்ச் பண்ண மொபைல் தான். அது போக இது ஒரு 5G மொபைல். இந்த மொபைல்ல டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது இங்க IPS LCD டிஸ்ப்ளே Full HD Plus டிஸ்ப்ளே தான் கொடுக்குறாங்க. 90 Hz refresh ரேட்டோட வருது. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த மொபைல்ல ஒரு பெரிய ஹைலைட். இங்க MediaTek Dimensity 810 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும், செம சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸரோட ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் மட்டும் தான் உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். மற்ற மொபைல் எல்லாமே இதோட பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. இது மட்டும் தான் கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல இந்த ப்ராசஸரோட அவைலபிளா இருக்குது. இதோட பேட்டரி கெபாசிட்டியும் 5000 mAh கொடுத்திருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட 4GB RAM போதும், எனக்கு 5G மொபைலா வேணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் இந்த மொபைல் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பார்த்த மொபைலையே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் இருக்கிறது இந்த மொபைல். ஆனா உங்களுக்கு 6GB RAM வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Redmi Note 10s வந்து பெட்டரான சாய்ஸா இருக்கும். இல்ல இன்னும் கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Infinix Note 11s உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். சோ இவ்வளவு தான் 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் லிஸ்ட் பண்ணிட்டேன். சோ நம்ம பண்ணியிருக்கிற இந்த லிஸ்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஆர்டர்ல பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது மொபைல்ஸ் வந்து இந்த லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பண்ணியிருக்கக்கூடிய லிஸ்ட்ல பெரும்பாலான மொபைல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த ரிவ்யூ வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க ஏதாவது டீடைலா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோவை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.